நீங்க எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, நோருங்க தின்னால் 100 வயசு. நம்ம சாப்பிடுறது ப்ராப்பரா சீவ் பண்ணி சாப்பிட்டா நல்லா வாழ்வுன்னு சொல்லுது இந்த பழமொழி. ஆனா அங்கதான் பிரச்சனை. நொறுங்கி சாப்பிடலாம், ஆனா உணவை போற ஃபுட் பைப்ல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்றது? ஈசோஃபேஜியல் கேன்சர். ஃபுட் பைப்ல ஏற்படுற இந்த கேன்சர் பிரிவென்டபிளா இருந்தாலும் ரொம்ப மோசமானது. இந்த 5 விஷயம் உங்க பாடியில நீங்க நோட் பண்ணீங்கன்னா உடனே கன்சல்டேஷன் எடுக்கிறது மஸ்ட். ஃபுட் அண்ட் லிக்விட் சாப்பிடும் போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். செஸ்ட் பெயின், ப்ரெஷர் அண்ட் பர்னிங் இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா பி கேர்ஃபுல். அது கூடவே காஃபிங் இருந்தா கொஞ்சம் உஷாரா இருங்க. மோசமான இன்டைஜஷன் இருந்தா கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் லாஸ்ட்லி உங்க பாடி வெயிட் எஃபர்ட்டே இல்லாம கம்மி ஆகுதுன்னா இட்ஸ் டைம் ஃபார் கன்சல்டேஷன். ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? இது ப்ரிவென்ட் பண்ண மேஜரா ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் குவிட் பண்ணி ஆகணும். நொறுங்க தின்னால் 100 வயசுன்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஃபுட் டிராவல் ஆகிற ஃபுட் பைப்பை கவனிக்காம விட்டோம்னா அந்த பழமொழி நிறைவேறாது. அது மனசுல வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. For more health related videos, SVF follow பண்ணுங்க.